இருப்பதாக கூறடி ஒன்றரை கூறாவிட்டால் சுடுகோலால் வாட்டுவே. யாரடி கல்லுதானோ அனாந்தரில் வந்து பேரடி மலைகளே பிணைகளை எரிப்பதாக கூறடி உன் பேரை கூறாவிட்டால் என் கையால் இருக்கக்கூடிய சுடுகோலால் வாட்டுவேன். இதை பார்த்து கல்லிங்கிறாயா? நிதி தவறி பேசாதே மொயான காவலரே, நிதி தவறி பேசாதே. மயான காவலரே, கள்ளி கவடி வாடி போடுகிறாயே, இதுதான் உன் நீதியா? நானும் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவள், நீ தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். ஒரு சாதாரண மயானம் காக்கக்கூடிய புலையன், புலையன் என்று சொல்லக்கூடிய மயானத்தை காக்கக்கூடிய ஒரு பறையன் என்னை பார்த்து வாடி போடி அடியே கல்லிங்கிறாயே, இதுதான் நீதியா? அதிலும் பறையன் இல்ல, அதிலும் பறையன் இல்ல, அதில பறையன் நானே ஓ தப்போ மக, அதில பறையன் நானே. அதில புலையனில்ல, சதியில புலையனில்ல, பதியில புலையனானே ஓ மகாதேவா, பதியில புலையனானே. ஒலிக்காது கேட்டவர்க்கு அள்ளியது தந்த கையா, இப்ப ஒலிக்காது கேட்கலாச்சுத ஓ மகாதேவா, ஒலிக்காது கேட்கலாச்சுத. வெட்டியான் புலையன் பறையன் என்று என்னை பேசுகிறாயே, ஆதியிலும் பறையன் இல்ல, சாதியிலும் பறையன் இல்ல, நான் பாதியில பறையனானேன். ஆதியிலும் புலையன் இல்ல, சாதியிலும் புலையன் இல்ல, பாதியில புலையனானேன். இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் இப்ப நான் கொல்லி காசு கேட்க விதியாய்விட்டது. அடியே கள்ளி, நீதி 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 என்று நீதிக்கு ஒப்பாக பேசுகிறாயே, நீதி தவறி பேசாதேகிறாயே. அப்படி நீதிக்கு உடையவளாக இருந்திருந்தால் எனக்கு கொடுக்கிறத கொடுத்து விட்டு நீ பிணத்தை எரிந்திருந்தால் ஒரு நீதி உள்ளவள். ஐயா, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எரியணுங்கிறே, உனக்கு என்னத்தை நான் கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? நானும் மயானம் காக்குவேன். இந்த மயானத்தில் பிணங்களை எரிப்பதாக இருந்தால் வாக்கரிச்சி வட்டி திருப்பட்டி முக்காப்பணம் முளத்துண்டு இதை கொடுத்தால் தான் மயானத்திலே பிணங்களை எரிப்பேன். பரவாயில்ல ஐயா, இந்த மயானம் என்பது அனைவற்ற பேருக்கும் பொதுவுதானே, யார் வேணாலும் எரிக்கலாம் தானே. இந்த மயானம் என்பது அனைவற்ற பேருக்கும் சொந்தம் தானே. மயானமாக விட்டது பொதுதான், ஆனா மயான காக்குடி வெட்டியான கொடுக்கறது கொடுக்கணும் இல்லை. இந்த மயானத்தை காவல் காக்கக்கூடிய ஐயா, கையிலோ
ஐயா என் மகனை தகனம் செய்ய சற்று இடம் கொடுப்பார் ஐயா. கையிலே காசு இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல. மகனை இழந்தேன், மன்னனை இழந்தேன். இப்ப இந்த மயானத்துல பிணை எரிக்க சற்றே இடம் உங்களுக்கு தர்மமா போகும். நான் போல கல்லின்னு தான் நினைத்தேன். கல்லியிலும் கல்லி, கபட கல்லி, சூதுக்கார கல்லியாச்சு. ஜலகால கல்லியாக இருக்கிறாய். அடியே கல்லி, உன்னிட்டு இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொன்போஜனத்தை வைத்திருக்கிறேன். அந்த பொன்போஜனத்தை கொடுத்தால் ஒரு பணம் இல்ல, 1000 பணத்தை இந்த மயானத்தில் இருப்பேன். மயான காவலரே, என்னிடத்துல விலைமதிக்க முடியாத பொருள் இருக்குது. அது கொடுத்தால் போது. இந்த பணம் என்ன, ஒரு பணம் என்ன, வரக்கூடிய பணத்தை அனைத்தும் நான் இருக்கிறேன். அப்படி என்னையா எங்கிட்ட இருக்குது? உன்னிடத்திலே விலை மதிக்க முடியாத பொன்போஜனம் இருக்குது. கேட்டால் கொடுத்து விடுயா? என்னால இதை கொடுக்க முடியும் என்றால் நிச்சயம் கொடுத்து விடுவேன். அப்படியா? இந்த பிணத்தை எரிப்பதாக இருந்தா உன் கழுத்தில் உள்ள மாங்கலிய தாலியை கொடு. அவர்களுக்கு தெரியாது என் மாங்கல்யம். அந்த தேவாதி தேவர்களுக்கு தெரியாத என் மாங்கல்யம். மும்மூர்த்தி தேவர்களுக்கு 3000 கோடி ரிஷிமார்களுக்கு தெரியாத என் மாங்கல்யம். இந்த மயானோ காக்கும் எனக்கு தெரிந்தது. தெய்வமே தெய்வமே, தேவாதி தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள், 3000 கோடி ரிஷிமார்களுக்கு கிண்ணர் கெம்பர் என்று சொல்லக்கூடிய பல மன்னர்களுக்கே தெரியாத என் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் சாதாரண வெற்றியான் இந்த பிணத்தை இருக்கக்கூடிய புலையன் இந்த பறையனுக்கு தெரிந்து விட்டது. நான் நீதி எழுந்திருப்பேனா? என் மகன் நீதி எழுந்திருப்பானா? என் கணவர் தான் நீதி எழுந்திருப்பாரா? சிவனே, இறைவா. நீதி 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 என்று பேசுகிறாயே. தேவாதி தேவர்களுக்கும் தெரியாத மாங்கலிய மயானம் காக்கக்கூடிய புலையனுக்கு தெரிந்ததே. நான் நீதி எழுந்திருப்பனா? இல்ல மாண்டு போன என் மகன் நீதி எழுந்திருப்பானா? இல்லை என பிரிந்த கணவர் நீதி எழுந்திருப்பாரா என்று நீதிக்கு ஒப்பாக பேசுகிறாயே. அப்படி நீதிக்கு ஒப்பான உன் பெயர் என்னம்மா? எங்களுடைய நீதியை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஐயா? இந்த நீதிக்கு ஒப்பான நாங்கள் யார் தெரியுமா? எமது பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பேரோ சிவச்சந்திரமதி. உண்மைதான். எத்தனையோ பெண்கள் நம்ம மனைவியோ, நம்ம மனைவி போல எத்தனையோ பெண்கள் சந்திரமதி என்று பேர் இருப்பார். நம்ம மனைவிக்கு இருக்கிற அர்த்தம். ஆகா, நாடு கொடகரை எழுதுமா நகரம். இந்த பெண்ணாகப்பட்டவள் சொல்லுக்கு ஒவ்வொரு சொல்லும் என் தலைமையில் இடி விழுவதை போல் தெரிகிறது. ஆகட்டும் இறைவா. கண்ணி ஐயா, கொடகரிய யோத்தி வானகத்தை ஆண்டு வரக்கூடிய சந்திரமதி என்று சொல்கிறாயே. ஆமா. உன்னை மாலையிட்ட கணவர் கற்புள்ள மங்கைகள் கணவனுடைய பெயரை சொன்னால் அவருக்கு ஓராண்டு காலம் ஆயுள் குறைவு என்று பெரியவர்கள் உரைத்திருக்கிறார். கணவருக்கு இயற்கையான ஒரு பெயர் இருந்தால் செயற்கையால மறு பெயர் இருக்குது. கணவர் பெயரை செயற்கையில் உரைத்தால் அறிவதாக இருந்தால் நான் உரைக்கிறேன். அம்மா, நீ சொன்னீனா நான் அறிந்து கொள்வேன். ஆகட்டும். ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு 5 வயது முடித்தால் அந்த குழந்தையை அழைத்து சென்று, அதாவது குருவாகப்பட்ட ஆசிரியரிடம் ஒப்படைத்தால் அந்த குழந்தைக்கு முதலாக என்ன அச்சரத்தை உச்சரிப்பார்? முதலாக அறிவோம் என்ற எச்சரித்தை உச்சரிப்பார். ஆமா. இரவிலே காட்சியளிக்கக்கூடியவர் சந்திரன். இந்த 2 பதத்தின் சேர்த்தினால் என் கணவர் பெயர் ஹரிச்சந்திரன். உண்மைதான். சந்திரமதியா? ஆமா. மாண்டு போனவன் மாமன்னனுக்கும் எனக்கும் பிறந்துட்ட அருமை புதல்வனாக பெற்ற நான் பெற்றெடுத்து என் புதல் தெய்வதாசன் என்று சொல்ல முடியல.
ஆளுக்கு ஒரு தாசை வந்தோம். தேவியே. ஐயோ, உன்னை எப்படா பார்ப்பதற்கு மனம் துடிக்கிறதே, மகனே. ஐயோ, நான் பொல்லாத காலம் வந்தே. ஐயோ, மகனே. அப்பா என்று அழைக்கிறார். அடிமை வைத்து வந்தானோ யோகிதா. மகனே, யோகிதாசோ. ஐயோ, மகனே, யோகிதா. கண்ணே, மீண்டும் நான் வந்து மகனை பார்ப்பேனா என்று சொன்னனே மகனே. அப்பா என்று அழைப்பதற்கு எனக்கு அள்ளி பாரு புடிய எனக்கு மகன் இல்லாத போச்சே இல்லைவா தேவி. ஆகாத காலம் வந்து ஆளுக்கு ஒரு தேசம் போட பொல்லாத காலம் வந்து உன்னை விட்டு நான் பிரிந்தேன் தேவியா. ஆண்டாண்டாளு செங்கோல் பிடிச்சி அரசாளக்கூடிய மன்னன் இப்படி மயான காட்டில் சுடுகோடு பிடிச்சி நிற்கிறீங்க. என்ன சுவாமி நடந்தது? ஆகட்டும் தேவி. ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவன் எழுப்போறதில்லை. இருந்தாலும் நான் நீதி தவற மாட்டேன். என்னை அடிமை கொண்ட எஜமானுக்கு பிரகாரம் எனக்கு சேர வேண்டியது வாக்கரிச்சி வட்டுக்கருப்பட்டி. வாக்கரிச்சி வட்டுக்கருப்பட்டி எனக்கு வேண்டாம். ஆனா என்னை அடிமை கொண்ட எஜமானுக்கு தேவை முக்கா பணமும் முளத்துண்டும். முக்கா பணம் அது இருந்தா மட்டும்தான் தன் மகனாகவே இருந்தாலும் நான் எரிப்பேன். இல்லை என்றால் ஒரு கால் எரிக்க மாட்டேன். அதனால் அடிமை கொண்ட எஜமானிடத்துல கடனோட கடனா கால் பணம் வாங்கி வா. நான் மகனை தகனம் செய்கிறேன். நீ செய்யக்கூடிய வேலைக்கு உனக்கு கூலி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆமா, அடிமை கொண்ட வேதியருக்கு நான் கொடுக்க வேண்டிய கஜானுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தினால் மட்டும்தான் நான் தகனம் செய்ய முடியும். ஆமா, சென்று அடிமை கொண்ட வேதியத்தில் வாங்கி வருகிறேன். ஆகட்டும். மகனை அடக்கம் செய்துட்டியா? அதாவது மகனை தகனம் செய்ய வேண்டும் என்றால் சரி, அங்கு மயான காக்கக்கூடிய மயான காவலர்கள் அதாவது முளத்துண்டு மொக்கா பணம் கஜானுக்கு சேர வேண்டுமா? ஐயோ, அது கொடுத்தால் மட்டும்தான் மகனை தகனம் செய்ய முடியுமா? அதனால கடனோட கடனா கால் பணம் கொடுத்தீங்கன்னா மகனை தகனம் செஞ்சுட்டு வந்துருவேன் தாய். பேசாதாடி அடியாய். முதல்ல பணம் வாங்கின, அதுக்கு வட்டி ஆச்சு, அந்த வட்டிக்கு வட்டி ஆச்சு, அதுக்கு வட்டி ஆச்சு. இப்ப ஜட்டு வேகத்துல போயிட்டு இருக்குது. ஏண்டி வாங்கின பணத்துக்கு வட்டி கூட உழைக்கிற, இப்ப பணம் கட்டு வந்திருக்கிற பணம் ஒண்ணு போய் ஆத்து விட்டு போய் கேளுங்கள் பெரியவர்களே. அம்மனாகிய சந்திரமதி ஆனவள் இப்பொழுது காலகண்டையரிடத்தில் வந்து பணம் கேட்கிறாள். பணம் இல்லை ஒண்ணுமில்லை என்று வெளியே தள்ளி விடுகிறார். எப்படி இருந்தாலும் கட்டிய கணவன் நம்முடைய அதாவது மயானத்தில் இருந்தாலும் அவருக்கு சேர வேண்டியது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காசி நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல தன் மகனை எரிப்பதற்காக கொல்லி காசு கேட்கிறாள் மடியேந்தி. அதனால எல்லாரும் கொல்லி காசு போடுங்க, எல்லாருக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனால இந்த புண்ணியத்தை நீங்க தேடி சம்பாதிங்க. இப்பொழுது அம்மனாகி சந்திரமதியானவள் இதோ மகனுக்காக கொல்லி காசு கேட்டு வருகிறாள்.
கொண்டு இந்த காசியமாபுரத்து வீதியில் வருகிறாள் இந்த அம்மனாகிய சந்திரமதி. அந்த நேரத்தில் பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். எவ்வளவு இன்னல்களையும் கொடுமைகளையும் செய்தும் அவரிடத்தில் இந்த சத்தியம் விலகவில்லையே. அதனால இவரை எப்படியாவது இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிமானுடைய மகனாகிய கனக விஜயன் வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறான். கொலையாளி தூதர்களே, அந்த காசிமானுடைய மகனை கொண்டு வந்து இந்த சந்திரமதியில் வரக்கூடிய வழியிலே வெட்டி போட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த கனக விஜயனை வெட்டி வீதியிலே போட்டிருக்கிறார். இந்த அம்மனாகி சந்திரமதி அவள் கொல்லிக்காசு வாங்கி கொண்டு மகனே மகனே என்று அழுது வருகின்ற பொழுது இந்த குழந்தை இறந்து கிடக்கிறது. இந்த குழந்தையை பார்த்த உடனே ஐயோ, நம் மகனை போல இங்கு ஒரு குழந்தை இறந்திருக்கிறதே, நாம் படும் துன்பம் தானே இந்த தாய் ஆனவள் படுவாள் என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து மறி மீது போட்டு மகனே, உன்னை பெற்ற தாய் எவ்வளவு வருத்தப்படுவாளே என்று கதறி கொண்டிருக்கின்ற நேரத்தில் பார்க்கிறார்கள் கொலையாளி தூதர்கள். சுவாமி, காசி நாட்டு ஆண்டு வரக்கூடிய மன்னனிடத்தில் அழைத்து சென்று இந்த நாட்டை வருங்கால இளவரசன் கனக விஜயன் அவனையே கொண்டு விட்டாள். இவள் நகைக்காகவும் பணத்திற்காகவும் கொண்ட இவளை என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது நாடாளக்கூடிய இளவரசனை அவள் கொன்றாள் இல்லையா, அதனாலே கொலைக்கு கொலை, பலிக்கு பலி. இதோ இப்பொழுதே மயானத்திலே அனிச்ச தோட்டி என்று ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் அழைத்து செல்லுங்கள், இவளை இரு துண்டாக்கட்டும் என்று அவருக்கு கட்டளையிட கொலையாளி தூதர்கள் அம்மனாகி சந்திரமதியை அழைத்து வந்து வீட்டும் காட்டுங்க கொண்டு வர போற அந்த பரமதி. நீ போடி அந்த பரம், நீ வாப்பா, நீ போன அந்த பரம். தோட்டி அரிசி தோட்டி நம்ம காசிமான மன்னனோட இளவரசனை கொண்டு விட்டான். அதாவது வெட்ட சொல்லி உத்தரவு வந்திருக்குது. காசிராஜன் மகளாகப்பட்ட மகனை கொன்னதனால் பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம் வாங்க வேண்டும் என்று கொலையாளியை விட்டு இந்த மயானத்திலே கொண்டு வெட்டி எறிய சொல்லியிருக்கிறார். தேவியா, இதோ ராஜனுடைய கட்டளை. யாரா இருந்தாலும் சரி, என்னை அடிமை கொண்ட மன்னருடைய ஆட்சியிலே எதை சொன்னாலும் நான் செய்த தீர வேண்டும். மங்கையா இருந்தாலும் நான் வெட்டிதான் தீர வேண்டும். இதோ மயான பீடம் இருக்குது, இந்த மயான பீடத்தில் உன் சிரத்தவை நான் வெட்டி எறிகிறேன். தேவியா, இதோ மயான பீடத்திலே உன் சிரத்தை வைத்து வெட்டும் பொழுது என் ஆயுதமாகப்பட்டது பூமாலையாக படுகிறது. நான் வெட்டும் பொழுது உன் மனதார ஏதாவது நினைத்தாயா? நினைத்தேன் சுவாமி. என்ன நினைத்தாய்? அதாவது இந்த ஜென்மத்தில் உன்னை திருமணம் செய்து சில நாட்களே சுகத்தோடு வாழ்ந்தோம், வாழ்ந்த காலங்கள் போதல. அதனால மறுபடியும் இன்னொரு ஜென்மம் என்று எடுத்தால் நிச்சயம் உன்னையே நான் திருமணம் செய்ய வேண்டும். நம்மளுடைய தெய்வதாசனே நம்மளுக்கு மகனாக அப்பொழுதாவது ஆயுள் முடியும் வரை நாங்கள் ஒன்றிணையா சேர்ந்து சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தேன் சுவாமி. ஓஹோ, இந்த ஜென்மத்தில் நான் கூடி வாழ விடவில்லை, அடுத்த ஜென்மமாவது எடுத்து வாழ வேண்டும் என்று நினைத்தேங்கிறாயா? அப்படி ஒரு குடுப்பனை இருந்தால் அப்படி ஆகட்டும் ரமேஷா, ஆகட்டும். புடி ஒருவரும் அரிச்சந்திரா பதினாது மனம் சிதறாது. உன்னை போல் நீதிமன்னன் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. உன் குலகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவருக்கும் விஸ்வாமித்தருக்கும் தேவர் சபையில் ஏற்பட்ட வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தினாலே விஸ்வாமித்தர் உன்னிடத்தில் அடிக்கு 1000 பை, நொடிக்கு 100 பை வாங்குவேன் என்று சொன்னார். ஆனால் வசிஷ்டரோ உன்னிடத்தில் பொய்யே வாங்க முடியாது என்று சொன்னார். அதன் பிரகாரம் இப்பொழுது தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ இன்னல்களையும் கொடுமைகளையும் கொடுத்தும் உங்களிடத்திலிருந்து சத்தியம் விலகவில்லை. ஹரிச்சந்திரா, இதோ நீ குருவிற்கு பெருமை தேடி தந்த சீடன் ஆகிவிட்டாய். நீயே குருவிற்கேற்ற சீடன். ஹரிச்சந்திரா, சத்தியம் தவறாமல் நீ வாழ்ந்ததனால் எத்தனை நாள் உனக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயர் இருந்தது. இன்று முதல் உனக்கு சத்திய ஹரிச்சந்திரன் என்று பெயர் வைக்கிறோம். அம்மா, சத்தியம் தவறாக இருந்ததனால் சத்தி ஹரிச்சந்திரா என்று பெயர் வைக்கிறீர். தேவர் மும்மூர்த்தியில் ஒன்றாக சென்று. ஆமா, அதனால இந்த குலகரி அயோத்திமாபரியை நீ மீண்டும் ஆட்சி செய்வாயப்பா. இயலாது. ஏன்? செங்கோல் பிடித்து ஆட்சி செய்யும் கையா என் மனையை அடிமை வைத்தேன், என் மகனை அடிமை வைத்து விட்டு செங்கோல் பிடிக்கும் கையால் சுடுகோல் பிடித்தேன், மயான காட்டேன், பிணங்களை எரித்தேன், மாடறுத்தேன், அடிமை கொண்டேன். நான் இதுக்கு மேல் நாட்டை ஆள இயலாது. மகனே, மாடறுத்தேன் மயான காத்தேன் என்று சொல்கிறாயே, நீ அறுத்தது மாடல்ல, ஈசனார் ஏறக்கூடிய நந்தி வாகனம். மயானம் காத்தேன் என்று சொல்கிறாயே, உன் மாயத்திரை விளக்குகிறேன்.
நன்றாக உற்றுப்பார். தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யாகம் வளர்த்தக்கூடிய யாகசாலை மண்டபம். உன் கையில் இருந்ததே சுடுகோல். இந்த ஆதிசக்தியின் கையில் இருந்த சக்திவேல். உன்னை அடிமை வைத்திருந்தாரே காலகண்டையர், அதாவது தென் திசை ஆண்டு வரக்கூடிய, அதாவது உன்னை அடிமை வைத்திருந்தாரே வீரபாகத்தோட்டி, தென் திசை ஆண்டு வரக்கூடிய யமதர்மராஜன், உன்னுடன் 16 நாள் பின்தொடர்ந்து வந்தாரே நட்சத்திரையன், அவர்தான் அக்னி தேவன். உன் மனைவி அடிமை வைத்திருந்தாரே காலகண்டையர் காலகண்டி, தேவலோகத்துக்கு அதிபதியாம் தேவேந்திரன் இந்திராணி. உன் மகனாகிய லோகிதனை சர்ப்பம் தீண்டியதே பாதாள லோகத்து குமாரனாகிய நாகராஜன். இப்படி தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து செய்த திருவிளையாடல் அப்பா. அதனால்தான் ஆட்சி செய்வாய் என்று சொன்னார். என் மகனே, ஆண்ட பிறகு இந்த மண்ணுலகை நான் ஆண்டால் தான் என்ன ஆளாத போனார். மகனே, எனக்கு நாடு தேவையில்லை. உன் மகன் இறந்து விட்டான் என்று கவலைப்படாதே. இதோ உன்னுடைய மகனாகிய லோகிதாசனுக்கும் காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் மகனாய் கனக விஜயனுக்கும் இப்பொழுதே உயிர் கொடுக்கிறோம். மகனே லோகிதா, எழுந்திரப்பா. இந்த நாட்டை யாருக்கு பட்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு சம்மதமா? ஐயா, யாருக்கு நாட்டை பட்டம் கொடுத்தாலும் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்தால் போதும். யாருக்கு கொடுத்தாலும் என் மனப்பூர்வமான சம்மதம். இந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதோ உனக்கே பட்டம் கண்டு இல்லை, யாருக்கு கொடுத்தாலும் தகாது என்று சொல்லி உனக்கே நாங்கள் பட்டம் கட்ட போகிறோம். அதனால் எனக்கே பட்டங்கள் தரிக்கிறாய். ஆமா, ஹரிச்சந்திரனாக இருந்தால் குருவுக்கு பெருமை தேடிய சீடன். அதனால் மும்மூர்த்தி தேவர்களும் சகல தேவர்களும் சேர்ந்து எப்பொழுது சத்தியம் தவறாது இருந்தது. அதனால் உனக்கு சக்தி ஹரிச்சந்திரன் என்று பெயர் சூட்டுகிறீர்கள். சக்தி ஹரிச்சந்திரனுக்கு, சக்தி ஹரிச்சந்திரனுக்கு, சக்தி ஹரிச்சந்திரனுக்கு. ஐயா தேவர்களே, இதோ இப்பொழுது இந்த நாட்டை எப்பொழுது நான் ஆட்சி செய்து இருந்தனோ அதே போல நாட்டை நான் சீர சிறப்போடு மன்னர்கள் மக்களுக்கு ஏதொரு குறைபாடும் இல்லாம நான் மீண்டும் ஆட்சி செய்வேன். எப்பொழுது ஹரிச்சந்திரனுக்கு பட்டம் கட்டி நீதியோடு ஆண்டாரோ அதே போல் செத்தவர்கள், அதாவது 4ஆம் பதி சேர்ந்து அவர்கள் குடும்பம் அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் ஜலஜலித்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருடைய ஆதரவு வளர வேண்டும். அது மாமாஜி என்ன ஐயாவாகிய